வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. சரி, அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் துலா ராசி அன்பர்கள். அதே மாதிரி பாருங்கள், சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. பொதுவாகவே துலா ராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறத்தத்துவ ராசி அப்படிம்பாங்க. அற வழியில் போகணும், அதாவது ஹானஸ்டியாக இருக்கணும், நேர்மையான வழியில் போகணும் அப்படின்றத ரொம்பவே பார்த்திங்கன்னா துலா ராசி அன்பர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பாருங்கள், நிறைய துலா ராசி அன்பர்கள் நீதி அரசர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் ரோக சனியாக இருக்காரு. நிறைய நல்லதுகளை செய்ய போகிறாரு, நற்பலன்களை செய்ய போகிறாரு. அப்போ ராகு கேது என்ன இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னா, ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் வர்றதுனால நம்மளுக்கு பாருங்க, துளாராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நிறைய செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த நல்லது செஞ்சதுனோட பிரதிபலன்கள் அப்படின்றது வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், அவங்க செஞ்ச நற்பலன்களோட பயனாகவும் அதே மாதிரி அவங்களோட இறை வழிபாடுனோட பயனாகவும் அவங்க அதீத ஒரு நல்ல குணத்தினோட பயன்களாகவும் நற்பயன்கள் அப்படின்றது வரதான் செய்யும். எந்தெந்த விதத்தில் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் மேன்மை, ஏன்னா சனியும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு இல்லைங்களா? தொழிலில் முன்னேற்றம் மேன்மை இதெல்லாத்தையும் சனியே கொடுத்துருவாரு. ராகுவும் கேதுவும் அதை பெருசாக கெடுக்க போகிறதில்ல, அவங்க பாட்டுக்குன்னு அதை கெடுக்கிற நிலமையில இல்லை, பெருசாக ஹெல்ப் பண்ணுற நிலமையில இருக்காங்களா அப்படின்னா கேது பெருசாக ஹெல்ப் பண்ணுற நிலமையில இருக்காரு. ராகு சில பல இன்னல்களையும் சில பல நல்லதுகளையும் செய்யக்கூடிய நிலமையில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, சில பல நல்லதுகள் என்ன அப்படின்னா, நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சதுனோட பிரதிபலனா நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வரும். முன்னேற்றம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை அப்படின்றது வரும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், கடன் நிவர்த்தியாகவும், நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் வரும். சில தீய பலன்கள்னு சொன்னீங்களேங்க, அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பசங்க ரீதியாக இப்போ துளாராசி அன்பர்கள் வந்திருக்க ஸ்தானம் ராகு என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். அங்கே ராகு வந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க ரீதியாக ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், பிள்ளைங்க ரீதியான ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அது பெரும் அளவில் கிடையாது, ஒரு சிறிய அளவில் தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக இருக்கிற சொத்து, அதில் வில்லங்கோ இருந்துச்சு, அந்த சொத்தை நாங்கள் ரொம்ப நாளாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க, பெருசாக எங்களுக்கு கூடி வரல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பூர்வீக ரீதியான சொத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? நிறைய கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் சொத்து விஷயமா நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோங்க, அல்லாடின்னு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக வரத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு சின்ன இம்பேக்ட் அந்த பிள்ளைங்க ரீதியாக மனக்கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராகு 5ஆம் பாவத்தில் இருக்கிறது நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் வெள்ளி யானை வாங்கி, இவ்வளோ பெரிய வெள்ளி யானை வைக்கணும் அப்படின்றதில்ல, இத்தினூண்டு வெள்ளி யானை கூட வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறோம் பூஜை ரூமில் அப்படின்னா ஒரு நல்ல பலன் அப்படின்றது வரும். அதே மாதிரி வீடுகளுக்கு நம்ம காலையில் ஜன்னல் திறந்தோம் அப்படின்னா நிறைய பட்சிகள் வரும் பார்த்தீங்களா, குருவிகள் காக்கா இதெல்லாம் வரும். அந்த பட்சிகளுக்கு மைனா குருவிலே எத்தனை வகை இருக்குது, அந்த பட்சிகளுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது பார்த்திங்கன்னா அதீத நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இது 5ஆம் பாவ ராகுவை பிரீத்தி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா துளாராசி அன்பர்கள் நீங்கள். அதுக்கடுத்து 11ஆம் பாவம் கேது. கேது 11ஆவது ஸ்தானத்தில் வராரு. இந்த 11ஆவது ஸ்தானம் அப்படின்றது என்னென்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவான் வர்றது நீங்க செய்யற தொழில பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல முன்னேற்றம் மேன்மை, அதே மாதிரி அந்த தொழில் நல்ல விருத்தியாகும். விருத்தியாவதுனால லாபம் அப்படின்றது பன்மடங்கா பெருகும். உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்க, நம்ம உழுந்து உழுந்து ஓடி ஓடி வேலை செய்யும் போதே நம்ம சாப்பாட்டுல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம், தூக்கத்துல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம், ஆரோக்கியத்துல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம். அதனால
அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காது கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நம்ம பொதுவா துலாம் இவ்வளோ லாபஸ்தானத்தில் கேது இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருப்பீங்க. பெரும்பாலான நண்பர்கள் நல்லது தான், ஒரு விதத்தில் சிக்கனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, 11ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் ராகு அப்படின்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைங்களோட ஆசைக்காக நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே கன்சர்ன்டா இல்லையே, பாசமா இல்லையே, நம்ம கிட்ட அந்யூன்யமா இல்லையே அப்படின்னு குழந்தைங்களோட பாசத்துக்காக ஏங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக தொழில் ரீதிய மேன்மை, முன்னேற்றம், பொருளாதாரத்தில் மேன்மை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அத்துணையும் இருந்தாலும் பிள்ளைங்க ரீதியா பாசம் கம்மியா இருக்கு, பிள்ளைங்க நம்ம மேல பாசம் காமிக்க மாட்டாங்களா, நம்ம கூட ஆசையா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கதாங்க செய்யும். சரி, இந்த 11ஆம் பாவ கேதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, பிள்ளைங்க நம்ம கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னாலே இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களுக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க நாய் வாங்கி குழந்தைங்களுக்கு, உங்க பிள்ளை 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு டாக் கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களும் சந்தோஷமாவாங்க, கேது பகவானும் சந்தோஷமாவாரு. ஆக இந்த டாகை கிஃப்டா கொடுத்து அந்த டாகை நீங்க ஆசையா பராமரிக்கிறது அப்படின்றது கேத்துனோட மனசு திருப்தியாகவும், அந்த சின்ன இம்பேக்ட் ராகுனோட மனசும் திருப்தியாகவும் அந்த சின்ன இம்பேக்ட் அப்படின்றது மாறும். குழந்தைங்க ரீதியாக இயங்கக்கூடிய அன்பு அப்படின்றது இந்த ராகு கேதுனால வர்றது பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து பராமரிங்க. இல்லை, எங்களுக்கு எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதுக்கான இடம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரு நாய்க்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது, பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து டாக்ஸுக்கு போடு அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பெட்ஸை நீங்கள் பராமரிக்கிறது மூலிமா குழந்தைங்களோட அன்பு அப்படின்றது முழுசும் கிடைக்குங்க. ஆக துளாராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்க, நிறைய விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியம், பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி சம்பாதிக்க ஓடுவீங்க, நல்லா சம்பாதிக்கவும் செய்வீங்க. கூடவே நிம்மதியும் சந்தோஷத்தையும் வேணும் அப்படின்னு நினைங்க. நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட பாசத்தையும் இழந்துடாதீங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா பிள்ளைங்களை டைரெக்டாக கண்டிக்கக்கூடாது. டைரெக்டாக நீ ஏன் இப்படி செய்கிற, எதுக்கு செய்கிற, இது தப்பாச்சே, இது இப்படி ஆகிடுமே, எனக்கு கௌரவ குறைச்சலாச்சே, எனக்கு அவமானாச்சே அப்படின்லாம் டைரெக்டாக கண்டிக்கவே கண்டிக்காதீங்க. நீங்கள் துளாராசி, உங்கள் ஒய்ஃப் ரிஷபமாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. பிள்ளைங்களை இப்படி சொல்லுமா, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதாவது துலாம் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் துலாம் இல்லாமல் வேறு ராசியாக இருக்காங்க, முக்கியமாக ரிஷபமாக இருக்காங்க, மகரமாக இருக்காங்க, விருச்சிகமாக இருக்காங்க, தனுசாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீ சொல்லுமா, பிள்ளைங்களை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு, பிள்ளைங்கள நைஸாக சொல்லி நல்லபடியாக சொல்லி பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க, பீச் கூட்டிகிட்டு போங்க, ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக சொல்லி பிள்ளைங்கள உங்கள் வழி கொண்டு வாங்க. அதுக்கும் மேலே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது பிள்ளைங்களும் சந்தோஷமாவாங்க, ராகு கேதுவும் பிரீத்தியாவாங்க, நம்மளும் சந்தோஷமாகும். ஆக துலாம், இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொன்ன ராகு கேது பயிற்சி பாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசும்போதே எங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க, அது டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.